ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம யூடியூப் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோமர்ஸ் ஹோமர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது கூட சேர்த்து கொஞ்சம் கர்ணப்புறாக்களும் பார்க்க போகிறோம். இது சேல் போஸ்ட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வீவர்ஸ் வீடியோவும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும் கூட அந்த வீடியோ நினச்சிக்கலாம். நம்ம கூப் அப்டேட்டு இதில் இருக்குது. கூப் அப்டேட்னால் நம்ம கூண்டு அப்டேட்டு, புது கூண்டு அடிச்சிருக்கோம்ல, அதை அப்படியே வீடியோ எடுத்திருக்கோம். அதில் உள்ள புறாக்கள் எல்லாம். இது ரோமரு, கர்ணப்புறா, இதுக்கு மட்டுமே தனித்தனியாக 2 கூண்டு நம்ம அடிச்சிருக்கோம். நம்ம லாஃப்டில், ராஜ் லாஃப்டில். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கர்ணப்புறாவோட கூண்டு, தனியாக செப்பரேட்டாக. அந்த லைட்டில் இந்த வீடியோ எடுத்தனால கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ நல்லா உங்களுக்கு இருக்கும். அது பகல் எடுத்த வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சில புறாக்கள் நமக்கு சேல்ஸ் கொடுக்க வேண்டி இருக்குது. ஒரு சில புறாக்கள் வந்து நம்ம கொடுக்கறதில்ல. நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், பார்த்து ரசிங்க. இதுதான் நம்மளோட ரோமர் கூண்டு. சரியா? அது நம்ம ரோமர் கூண்டு பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். நல்லா ஜோடியாக இருக்காங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டி, நல்லா லைனேஜில் எடுத்தது தான். இப்போ தான் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த மாதத்துலேருந்து கொஞ்சம் ட்ரைனிங் போடணும். கொஞ்சம் சூடு குறைஞ்ச உடனே, வெயில் கொஞ்சம் கம்மியான உடனே தான் கொஞ்சம் ட்ரைனிங் போடலான்ட்டு இருக்கோம். கொஞ்சம் ஒரு 50 கிலோமீட்டர்ஸில் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல பேட் செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். நம்ம கூண்டை பொறுத்தளவில் ரோமர்ஸில் இப்போ சேல் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து நம்ம கூண்டோட அப்டேட் மட்டும் தான் பண்ணுறோம் நம்ம சேனல் மூலமாக. யூடியூப் நண்பர்களே, வியூவர்ஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைனா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதுலேயும் தரேன், டிஸ்பிளேலையும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு மெசேஜ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம கர்ணப்புறா கூண்டு, ரோமர் கூண்டுக்கு பக்கத்து கூண்டு, கர்ணப்புறா கூண்டு. இது எல்லாமே கர்ணப்புறா தான். ஒரு சில புறா மட்டும் கொஞ்சம் முசுக்கி ஒரு ஜோடி அந்த மாதிரி போட்டிருப்பேன். ஆனால் இடம் இல்லாத காரணத்தினால மற்ற எல்லாமே கர்ணப்புறா தான். 1-2 புறாக்கள் மட்டும் கொஞ்சம் மிக்ஸில் இருக்கும். இந்த சிராஜ் கூண்டு, சாப்பி கூண்டு, இந்த மாதிரி. இப்போ அதெல்லாம் பட்டா தான். அந்த பெரிய கூண்டில் வந்து இடம் இல்லை, புறாக்கள்லாம் குத்து கிளி போட்டிருக்கேன். இது சேல். இந்த ஆஸ்திரேலியன் சேல்ஸு ப்யூர் ஒயிட்டு மேலு, ப்யூர் ஜாக்கு, பிளாக் கலர் வந்து ஃபீமேலு. ரொம்ப அருமையான ப்ரீடிங் செட்டு. நம்மகிட்ட வந்து 3 தடவை குஞ்சு எடுத்துட்டாங்க. ஆனால் ப்யூர் ஒயிட்டில் இது வரைக்கும் குஞ்சு எடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக காக்கி கலரில் எடுக்கிறாங்க. ரெட் கலரில் பட்டா வந்திருக்கு. நீங்கள் அப்போ இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது இதோட பட்டா தான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்சம் பிளாக்கில் புள்ளி அந்த கலரில் வரும். ஆல்மண்டு கலரில் பட்டா இறக்கியிருக்காங்க. ப்யூர் ஜாக்கில் வந்திருக்கு. ஆனால் ப்யூர் ஒயிட் இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் 2 குஞ்சையுமே பொறிச்சிடுவாங்க, 2யுமே காப்பாற்றிடுவாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் புறாக்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஒரு 60 ஜோடிக்கிட்ட ஆயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கலான்னு தான் நம்ம வந்து சரி சேல் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ தான் குஞ்சு வெளியாக இருக்குது. அடுத்த முட்டை போட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் சேல் பண்ணால் தான் உண்டு. இல்லை உடனே முட்டையை போட்டாங்கன்னா அடுத்து நம்ம சேல் பண்ண கஷ்டமாக இருக்கும். முட்டையை எடுத்து பார்த்து வைக்கிறதுக்கு இப்போ மட்டும் பூரா எதுவும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் இல்லை, எல்லாமே அடையில் தான் கிடக்கு. இது நம்ம ரோமர் தான் பாருங்கள். இதெல்லாம் சேல் போஸ்ட் தான். நம்ம ஃப்ரெண்டு போட்டிருந்தாப்புல வீடியோ எடுத்து போட சொன்னாப்புல சேர்த்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். நல்ல லைனேஜ் தான், நல்ல குட் லைனேஜ் எல்லாமே பாருங்கள். இதுலேருந்து நம்ம ரோமர்ஸ் எடுத்திருக்கோம். நமக்கு நல்லா அருமையாக இருக்கும், நல்ல லைனேஜ், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரேசிங் ரோமர்ஸு, இது லாங் டிஸ்டன்ஸு எல்லாம் விடலாம். இது நம்ம கூண்டு ஒரு பட்டா வெளியே நிற்கிறாங்க, வெளியே இறங்குறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. இந்த பட்டாவுக்கு கொஞ்சம் அம்மா பத்துருச்சு, அது ஒரு மாதிரி கட்டி வந்துடுச்சு. எல்லாமே இப்போ வெளியில் போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. எப்போ கூட கதவை திறப்போம், எப்போ வெளியில் போகலாம் அப்படின்னு வெளியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. வீடியோ எடுக்கிறனால இப்போ வந்து கதவை கொஞ்சம் அடைச்சி வச்சுருக்கோம். எப்படா கதவை திறப்பாங்க, வெளியில் போகலாம், என்ஜாய் பண்ணலாம், ரவுண்ட் அடிக்கலாம்
பக்கத்து வீட்டில் போய் வம்புலுக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேர் நேராக பக்கத்து வீட்டில் தான் போய் நிற்பாங்க. அங்கே உள்ளவங்கலாம் நம்மளோட சண்டைக்கு வருவாங்க. உங்கள் வீட்டு பூரா எங்கள் வீட்டுக்கு வருது, எங்கள் வீட்டை வந்து ரொம்ப டெட்டி பண்ணுது, ரொம்ப அழுக்காக்குது அப்படின்னு நிறையா கம்ப்ளைண்ட். என்ன பண்ண சொல்கிறீங்க? நம்ம பாசமாக பிள்ளை மாதிரி வளர்க்குறோம், அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க அடுத்தவங்க வீட்டுக்கு போகக்கூடாது தான். பறவை தானே, பறவைக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அது அங்கங்கே போய் நிற்க தான் செய்யும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது நம்மளோட ரோமர்ஸ் பாருங்கள், நல்ல சூப்பர் லைனேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணி எடுத்தது. எல்லாம் ஒரு ஊர்லேயும் செலக்ட் பண்ணி தேடி நண்பர்கள்ட்ட ஆசையாக எல்லாம் எடுத்தது. இதில் ஒரு 10 புறாட நம்ம வீட்டில் ப்ரீட் ஆனது. நான் நிற்கிறாங்க, நான் ட்ரைனிங் அவங்களுக்கு தான் ட்ரைனிங் போட போகிறேன். இது நம்ம கர்ணப்புறா கூண்டு. கர்ணப்புறா அந்த ரெக்க வெள்ளலாம் நல்லா சூப்பராக டைவ் அடிக்கும், நல்லா பல்ட்டி அடிக்கும், அருமையாக பல்ட்டி அடிக்கும். இது என்கிட்ட உள்ள ரொம்ப குவாலிட்டியான ப்ரீடிங் பேர், நல்ல ப்ரீடிங் பேர். இந்த பச்சை ரிங்கு போட்டிருக்கு, அதெல்லாம் செம்ம பல்ட்டி அடிக்கும், சூப்பர் பல்ட்டி. அந்த காய்க்கு மேலே ஏறிச்சுன்னா ஒரு 10-15 பல்ட்டி அடித்து தான் இறங்கும். அருமையான ஜோடி. போரி கர்ணை நம்மகிட்ட இருக்குது. இந்த போரி கொண்டை எல்லாமே கர்ணப்புறா தான். நல்ல லைனேஜ், சூப்பர் குட் லைனேஜ். இது சேல் வீடியோ நான் பண்ணுவேன் செப்பரேட்டாக. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீடியோ நான் சேல் வீடியோ தான் போடுவேன். அன்றைக்கி பின்ன செலக்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம நல்லா லைனை எடுத்து வச்சுட்டு நமக்கு போக மற்றதை நம்ம சேல் போடுவோம். நம்மகிட்ட உள்ளது எல்லாமே நல்ல குவாலிட்டி தான். நம்ம பேர் சொல்கிற மாதிரி நல்லா அருமையாக இருக்கும். அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. நம்பி நீங்கள் எடுக்கலாம். கேரண்டியான புறாக்கள் தான் எல்லாமே. நம்ம ராஜ் லாஃப்ட்டு, ராமநாதபுரம் லொக்கேஷனு. என்னோடய நம்பருக்கு டிஸ்பிளேல கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. ஏதாவது தேவைன்னா நேராக நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இதுதான் நம்மளோட கூண்டு, கர்ணப்புறா ஹோமர் புறாவோட கூண்டு. புது கூண்டு அடித்தது செப்பரேட்டாக. பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோஸை பார்த்ததுக்கு, ரசித்ததுக்கு ரொம்ப நன்றி. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பார்ந்த வணக்கங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.